அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் ஜோதிட மாணவர்களுக்கு குருஜி ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம ஜோதிட பாடத்திட்டத்தில் ஒரு பாடத்திட்டம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற விதிகளை அடிப்படையாக கொண்டு ஜோதிடம்னா என்ன, ஜோதிடம் எவ்வாறு தோன்றியது, ஜோதிடம் எவ்வாறு இந்த பூமியில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஜோதிடம் அதனுடைய வகைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜோதிடம் கற்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார் என்றால் நிச்சயமா இந்த வரிசைப்படி தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு விசாலமான ஒரு பார்வை, நல்ல ஆய்வு செய்து அந்த பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய முறைகள் அந்த ஜோதிட ஆராய்ச்சியாளருக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்களினுடைய கருத்தாக இருக்கிறது. அதனாலதான் இந்த முறையில நம்ம இந்த வகுப்புகளை எடுத்துட்டு போறோம். அதோடு மட்டுமில்ல, ஒரு ஜோதிடம் படிக்கின்ற மாணவருக்கு என்னென்ன விதமான ஜோதிட முறைகள் இருக்கிறது, இதை எப்படி எடுத்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள், அதன் மூலமாக என்னென்ன விதமான பலன்கள் நம்மளை எடுக்க முடியும், துல்லியமான பலன்களை அதிலிருந்து எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை விசாலமாக இருக்கும். அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். அப்ப ஜோதிடத்தின் வகைகள்ல இன்றைய பாடத்திட்டத்தில் நாம பார்க்கக்கூடிய ஜோதிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுன ஜோதிடம். நம்ம வீட்டில் நார்மலா முன்னோர்கள்ல இருந்து இன்றைக்கு நம்ம குழந்தைகள் வரைக்குமே சகுனங்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த சகுன ஜோதிடம் எதற்கு பயன்படுகிறது, முதல்ல சகுன ஜோதிடம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி நிச்சயம் நம்ம தெரிந்திருக்க வேண்டும். இந்த சகுன ஜோதிடம் என்பது மிக எளிமையாக துல்லியமான பலன்களை வரையறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக நாம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்திருக்கிறார்கள். மிக எளிமையாக நீங்க துல்லியமான பலன்களை எடுக்கலாம். அதோடு மட்டுமல்ல, இந்த சகுன ஜோதிடம் அப்படின்ற எடுத்துக்கிட்டீங்கனாலே இது இறைவனின் மொழி, த லாங்குவேஜ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த சகுன ஜோதிடம் எப்படி தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலங்கள்ல முன்னோர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் நடந்தே செல்ல வேண்டி இருந்தது, திரும்பவும் நடந்தே வர வேண்டி இருந்தது. எந்த ஒரு காரியத்திற்காக போகணும்னாலும் உடல் உழைப்பையும் கால விரயத்தையும் அதிகமாக தர வேண்டிய ஒரு காலகட்டம் பண்டைய காலங்கள்ல அதிகமாக. டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லை. இன்னைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நீங்க போறீங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸ்ல நீங்க உங்களுடைய 2 சக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலோ அல்லது பேருந்திலோ மிக எளிமையாக செல்ல முடியும். ஆனா பழைய காலங்கள்ல அப்படி இல்லை. நீங்க இந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள தூரத்திற்கு போகணும்னா கூட கிட்டத்தட்ட நீங்கள் நடந்தே செல்ல வேண்டும். நடந்தே செல்லணும்னா ஒரு இங்க இருந்து அங்க போய் சேர்றதுக்கு மினிமம் ஒரு 3 to 4 hours உங்களுக்கு ஆகும். ரிட்டர்ன் அங்கிருந்து உங்க காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி வருவதற்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2, 3, 4 மணி நேரங்கள் கூட ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்போ இப்போ ரொம்ப எளிமையா ஒரு காரியம் செய்ய போறோம்னா உடனே இங்கிருந்து போன் அடிச்சு, இந்த ஜாமான் உங்க கடையில இருக்கா, இந்த கடை திறந்திருக்கா, இன்னைக்கு வந்தா கிடைக்குமா அப்படின்னு நீங்க எளிமையா தொலைபேசி மூலமாகவோ அல்லது உங்களுடைய தகவல் தொடர்பு மூலமாகவோ மிக எளிமையா தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரியாம போயிட்டீங்கன்னா கூட பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் இல்லை, உடல் உழைப்பு அதிகமா இல்லை. ஆனா பண்டைய காலங்கள்ல தொலைத்தொடர்புங்கிறதே கிடையாது. கடித போக்குவரத்து மட்டுமே இருந்தது. இவங்க கடிதம் போட்டு 10 நாள் ஆகி அதுக்கப்புறம் அவங்க கடிதம் திரும்பி போட்டு அந்த நாளில் வர்றேன் அப்படின்னா இவங்க நடந்தே செல்ல வேண்டும். இதுதான் பழைய காலத்தில் நம்முடைய வாழ்வியலாக இருந்தது. அப்ப இதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து கஷ்டப்பட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள பயணத்தை கிளம்பிடுவாங்க. அப்படியே கிளம்பி பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க. போய் தான் யாரை பார்க்க வேண்டுமோ அவரை பார்த்துட்டு திருப்பி அங்க உள்ள பொருட்களை வாங்கி கொண்டு அவர்கள் திருப்பும் நடையாக திரும்பி வர வேண்டும். இப்ப ஒருத்தர் இங்க இருந்து இயர்லியா கிளம்பி போறார் அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன்.
அப்போ அங்க போயிட்டு பார்க்கும் பொழுது அவர் அந்த நபர் ஊரில் இல்லை, அல்லது இன்னைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்க போறாங்கன்னா அந்த கடை அன்றைக்கு விடுமுறையாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணணும், திருப்பியும் அந்த ஒரு போன காரியம் நடைபெறாமல் மீண்டும் வெறுங்கையோடு வர வேண்டும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் உழைப்பு, அவங்களுடைய காலம் எல்லாமே முழுமையாக விரயம் அடைந்திருக்கும். இது ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள, 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் அப்படின்னா 3 நாள் அவங்க நடந்து போகணும். அப்புறம் போய் அவங்க ஆற்ற வேண்டிய காரியங்களை ஆற்றிவிட்டு திருப்பி 3 நாட்கள் 4 நாட்கள் திருப்பி அவங்க நடந்தே வரணும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம முன்னோர்கள் மிக முக்கியமாக பயன்படுத்திய ஒரு ஜோதிட நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகுன ஜோதிடம். இது எளிமையாக படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, மிக எளிமையாக அவர்கள் கையாள்வதற்கு ஏதுவாக நம்ம ஜோதிட வல்லுநர்கள் ஞானிகள் நமக்கு மிக பொக்கிஷமான ஒரு விஷயத்தை வழங்கி இருந்தார்கள். அது பழைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு தூண்டுகோலாக இருந்தது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கிளம்பி ஒரு ஊருக்கு போறார். அவர் போற ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்திருப்பார்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா ஒரு அபசகுணம் எதிர்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா அவர் போற காரியம் வெற்றி அடையாது. யாரை பார்க்க போகிறாரோ அவர் அந்த ஊரில் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அல்ல ஏதேனும் பொருட்கள் வாங்க போனா அந்த கடை அன்றைக்கு விடுமுறையாக இருக்கலாம், அல்லது இவர் கேட்ட பொருள் அந்த கடையில இல்லாமல் இருக்கலாம். அப்படிங்கிறத இந்த அசுப சகுனமானது அவருக்கு காட்டி கொடுத்து விடுகிறது. அப்ப என்ன பண்ணிடுவாருன்னா, 1/2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டாலும் எனக்கு போனேன், சகுனம் சரியில்லை, அதனால ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவருடைய வீட்டுக்கு வந்துடுவார். அவருடைய மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பார். அப்ப அவருடைய உடல் உழைப்பும் மிச்சமாகிறது, அவருடைய கால விரயமும் சேமிக்கப்படுகிறது. இந்த சகுன ஜோதிடத்தை விட்டு இன்றைய திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நகைச்சுவையாக எழுதப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். ஆனா பண்டைய காலங்களில் அவர்கள் இருந்திருந்தால், வாழ்ந்திருந்தால் இந்த சகுன ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவத்தை நிச்சயம் அறிந்திருப்பார்கள். என்ன காரணம்னா, இங்கிருந்து நீங்க போறீங்கன்னா அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிறத நீங்க அங்க போய் அந்த இடத்தை அடைந்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே இந்த காரியம் சரியாக வருமா வராதான்னு முடிவு பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த சகுன ஜோதிடமானது மிக முக்கிய ஒரு ஜோதிட நுட்பமாக நம் முன்னோர்கள் கையாண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க, இந்த சகுன ஜோதிடம் அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் நம்ம முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்து அடுத்தடுத்து வழி வழியாக நம்முடைய தாத்தாட்ட இருந்து நம்ம அப்பாவுக்கு, அப்பாட்ட இருந்து குழந்தைகளுக்கு, குழந்தைகள்கிட்ட இருந்து அடுத்து வரக்கூடிய அவங்களுடைய சந்ததிகளுக்கு, இப்படி நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த மரபு வழியாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சகுனங்களில் ஒருவர் மிக தெளிவான ஒரு நிலையை எடுத்து கையாளுகிறார் என்றால் அவருடைய காரியம் வெற்றி அடையுமா, அந்த காரியத்தை நடத்தலாமா வேண்டாமா, லாபம் தருமா லாபம் தராதா அப்படிங்கிற சகல விதமான எதிர்கால பலன்களையும், அந்த காரியம் சார்ந்து இருக்கக்கூடிய எதிர்கால பலன்களையும் அவர்கள் மிக துல்லியமாக வரையறுத்து புரிந்து கொள்ள முடியும். அதனால நம்ம முன்னோர்கள் வழி வழியா இதை சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த சகுன சாஸ்திரம் எப்படி உருவாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய இந்த மாதிரியான கஷ்டங்கள் தீர வேண்டும், கால விரயம் குறைக்கப்பட வேண்டும், உடல் உழைப்பு வீணாவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுநர்களாக இருந்த ஞானிகள், சித்தர்கள், முன்னோர்கள் என அனைவருமே ஒரு காரியத்தை எடுத்து செல்லும் பொழுது அங்கு எதிர்படுகின்ற சகுனமானது சுபசகுனமா அசுபசகுனமா என்பதை ஜோதிட நுட்பங்களின் அடிப்படையில் கண்டறிந்து, ஒரு சகுனம் ஏற்படுதுன்னா அந்த சகுனத்தை இயக்குவது சுபகிரகமா அசுபகிரகமா அப்படிங்கிறத மிக நுட்பமாக கண்டறிந்ததோடு மட்டுமல்லாம பல நூற்றாண்டுகளாக அந்த சகுனங்களை திரும்ப 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 பரிச்சயித்து பார்த்து, பல மக்களும் பரிச்சயித்து பார்த்து அது சரியாக பலன்களை அளிக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்த பின்பு முன்னோர்கள் என்ன பண்றாங்க, சகுன சாஸ்திரத்துல அந்த பதிவுகளை பதிவிடுகிறார்கள். அப்போ
வெறுமனே சும்மா காட்டுமிராண்டித்தனமாக நம்ம முன்னோர்கள் வந்து இந்த சகுனத்தை நம்மளுக்கு வழங்கல. அதை பயன்படுத்துவது காட்டுமிராண்டித்தனம் என்பதும் அல்ல. அப்ப இந்த சகுன ஜோதிடமானது மிக முக்கியமான வழிகாட்டியாக அந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அப்ப இந்த காலத்துல இந்த சகுனங்கள் வந்து வழிகாட்டிகளாக இல்லையா அப்படின்னா நிச்சயமா இருக்கு. ஆனா இன்றைக்கு மக்களுடைய மனோநிலை, வாழ்வியல், இதையெல்லாம் எடுத்து நம்ம ஆய்வு செய்யும் பொழுது சில சகுனங்கள் இன்னைக்கு ஒத்து வராத ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா செம்புத்து அப்படின்ற ஒரு பறவை பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கு நீர்நிலைகள் அதிகமா இருந்துச்சு, வயல்வெளிகள் அதிகமா இருந்துச்சு, காடுகள் அதிகமா இருந்துச்சு, மழை அதிகமா பொழிந்தது. அப்ப அந்த மாதிரி பறவைகள் அதிகமான ஒரு நிலையில பார்த்தோம். இன்னைக்கு அந்த பறவைகளை பார்க்கவே முடியல. சிட்டுக்குருவி பாருங்க, சிட்டுக்குருவின்ற இனம் மிக அற்புதமா காலையில 5 மணி 6 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகா அந்த ரீங்காரமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிட்டுக்குருவி இனம் முழுமையாக அழிந்திருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சில சகுனங்கள் இந்த காலத்திற்கு ஒத்து வருவதாக இல்லை. அந்த மாதிரி சகுனங்களை தவிர்த்து விட்டு மற்ற சகுனங்களை இன்றைய மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் அடிப்படையில் ஆய்வு செஞ்சு அந்த சகுனங்களை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக நீங்களும் ஒவ்வொரு காரியமும் எப்படி நடக்கும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், சுப பலன்களை கொடுக்குமா, அசுப பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத மிக தெளிவாக கண்டறிய முடியும். அதோடு மட்டுமல்ல, நீங்க ஒரு எந்த துறையில ஜோதிடம் பயின்றாலும் சரி, அதாவது பாரம்பரிய ஜோதிடமாக இருந்தாலும் சரி, நாடி ஜோதிடமாக இருந்தாலும் சரி, பிரசன்ன ஜோதிடமாக இருந்தாலும் சரி, இந்த சகுன சாஸ்திரத்தினுடைய நுட்பங்களை நீங்கள் அந்த சாராம்சத்தையும் எடுத்துக்கொண்டு ஆய்வுகள் மேற்கொண்டு வருபவர்களுக்கு பலன்களை எடுத்துரைக்கும் பட்சத்தில் மிக துல்லியமான மிக அற்புதமான பலன்களை அவர்களுக்கு மிக தெளிவாக உங்களால் எடுத்துரைக்க முடியும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டாலே உங்களுக்கு மிக அருமையான வாழ்க்கை காத்திருக்கிறது. அப்போ இந்த இறைவனின் மொழியாக வழங்கப்படுகிற இந்த சகுன சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் எடுத்துரைக்கக்கூடிய ஜோதிட பலன்கள் அனைத்துமே மிக துல்லியமானதாக இருக்கும். நீங்க பயன்படுத்தக்கூடிய ஜோதிட முறைகள்ல இந்த சகுன சாஸ்திரத்தையும் இணைத்து பலன் சொல்லும் பட்சத்தில் மிக துல்லியமான உறுதி செய்யப்பட்ட பலன்களை வருபவர்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்க முடியும். அப்படி எடுத்துரைக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் நிச்சயமாக வந்தடையும். இந்த சகுன சாஸ்திரமானது உங்களுக்கு ஈசா ஆன்லைன் ஜோதிட வழியாக இலவச பாடத்திட்டத்திலேயே வந்து விடுகிறது. அப்போ இதை நீங்க நிச்சயம் இந்த வழிமுறைகளை பின்பற்றி மிக எளிமையா பலன் சொல்லக்கூடிய முறைகளை கட்டாயம் நீங்கள் கண்டறிய வேண்டும். அதற்கான பலன்களை மிக துல்லியமாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈசா ஆன்லைனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதனால சின்ன சின்ன விஷயங்கள், முன்னோர்கள் செய்த கண்டறிந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நகைச்சுவைக்குரியதாக இல்லை. அதிலும் 1000 விஷயங்கள் பொதிந்திருக்கிறது, சூட்சமங்கள் பொதிந்திருக்கிறது. அதை கொண்டுதான் இன்றைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இதெல்லாம் வேடிக்கையாக வினோதமாக பார்க்காமல் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் விஞ்ஞானத்தை, ஜோதிட விஞ்ஞானத்தை நீங்கள் உணரும் பொழுது அந்த பலன்களை முழுமையாக உங்களால் கையாள முடியும், கையாண்டு வெற்றியாளராக வர முடியும். அடுத்தபடியாக அடுத்த ஜோதிட நுட்பம் என்னவாக இருக்கிறது, அந்த அடுத்த ஜோதிடத்தினுடைய வகை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய ஜோதிட நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமித்த ஜோதிடம். நிமித்த சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம எடுத்துரைக்கிற ஜோதிடம் தான் நிமித்த ஜோதிடமாக இருக்கிறது. நிமித்த சாஸ்திரம் என்பது மிக அற்புதமான ஒரு சாஸ்திரமாக அமைந்திருக்கிறது. நிமித்த சாஸ்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசன்ன முறைகள், ஜாமக்கோள் ஆருட முறைகள், நீங்கள் அன்றாடம் பார்க்கக்கூடிய ஜோதிட முறைகள், இதில் எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே ஜோதிடம் படிக்கிறோம் அப்படின்னாலே ஒருவர் வர்றாருன்னா டக்கு டக்குன்னு சில சூட்சமங்களை சொல்லி அவரை அசத்தணும், அவருக்கு நல்ல ஒரு நம்ம பேர் நல்ல பேர் வர்ற மாதிரி, நம்ம நம்பிக்கை வர்ற மாதிரி சில சூட்சமங்கள் நமக்கு தேவை அப்படின்னு நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். அதற்காக பல இடங்களை நோக்கி அடைகிறோம். ஆனால் இந்த சகுன சாஸ்திரத்தையும் நிமித்த சாஸ்திரத்தையும் ஹோரா சாஸ்திரத்தையும் நீங்கள் கையாளும் பொழுது ஒருவர் வர்றாருனாலே அவர் என்ன காரியத்திற்காக வந்திருக்கலாம், வந்திருக்க காரியம் நடக்குமா நடக்காதா, அந்த காரியம் என்னென்ன விதமான முறைகளில் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே
மிக தெளிவாக உங்களால் சொல்ல முடியும். அப்ப நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும், நிமித்த சாஸ்திரத்தை கட்டாயம் கருத்தூன்றி படிக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஜோதிட விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவதன் மூலமாக மிக முக்கியமான இந்த அளவிற்கு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய எளிமையான சூட்சம முறைதான் நிமித்த சாஸ்திரம் அப்படிங்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். நிமித்த சாஸ்திரத்திற்கும் சகுன சாஸ்திரத்திற்கும் பெரிய அளவுகள் வேறுபாடு இருந்தாலும் வெளிப்படையா பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒரே மாதிரியான தோற்றத்தை கொடுக்கும். ஒரே மாதிரியான வழிமுறைகளை எடுத்துரைப்பதாக எல்லாருமே கருதுவார்கள். ஆனா சகுன சாஸ்திரம் என்பது வேறு, நிமித்த சாஸ்திரம் என்பது வேறு. சகுன சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம முன்னோர்கள் ஜோதிட நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு காரியமாக நாம் வெளியில் செல்லும் பொழுது நம்மளுக்கு எதிர்ப்படுகின்ற நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு அந்த காரியம் வெற்றியை தருமா இல்லையா என்பதை பல முறை பரீட்சையித்து பார்த்து நுட்பங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ சகுன சாஸ்திரம் என்பது நம்ம பலவிதமான சகுனங்களை நம் முன்னோர்கள் வரையறுத்திருக்கிறார்கள். அந்த சகுன சாஸ்திரத்தை எல்லாம் 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஒன்னு ஜீவன பக்ஷி சகுன சாஸ்திரம், ஜீவன பக்ஷி சகுன சாஸ்திரம், சுப சகுனங்கள் அசுப சகுனங்கள் அப்படின்னு வகைப்படுத்தி எந்தெந்த பட்சிகள் இடமிருந்து வளமா செல்லும் பொழுது வெற்றி கிடைக்கும், எந்தெந்த பறவைகள் வளமிருந்து இடமா போகும்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எந்த சகுனங்கள் உங்களுக்கு எதிர்பட்டால் அந்த காரியம் சுபத்தன்மையை கொடுத்து முழுமையாக வெற்றியை கொடுக்கும், எந்த சகுனங்கள் எதிர்பட்டால் அது உங்களுக்கு அசுப சகுனத்தை அசுப சகுனமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே மிக தெளிவா நம் முன்னோர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். சகுன சாஸ்திரம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு ஜோதிடத்தினுடைய விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை கையாண்டு பரீட்சையித்து பார்த்து அதை என்ன பண்ணிட்டாங்க, எழுதி வச்சுட்டாங்க. அது ஒரு முடிஞ்சு போச்சு. அதுல நீங்க புது சகுனங்களை சேர்க்கவோ அல்லது அதில் இருக்கக்கூடிய சகுனங்களை நீக்கவோ உங்களுக்கு அதுல எந்தவித உரிமைகளும் கிடையாது. இது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஜோதிடம் தெரியாதவர்களும் பாமரர்களும் கூட இந்த நுட்பங்களை கையாண்டு அவர்கள் வாழ்வியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதாக அந்த சகுன சாஸ்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. நிமித்த சாஸ்திரம் அப்படிங்கறத எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிராடா ஜோதிடர்களால் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஸ்திரமாக நிமித்த சாஸ்திரம் அமைந்திருக்கிறது. இந்த நிமித்தம் அப்படின்னாலே அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற நடக்கின்ற நிகழ்வுகள் அப்படிங்கிறது அர்த்தம். இது நிமித்தமா வந்திருக்கு அப்படின்னா அது என்ன காரியம் நடக்கிறது அப்படிங்கறத அடிப்படையா வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். அப்போ இதை முக்கியமா ஜோதிடம் படிக்காதவர்கள் பயன்படுத்த முடியுமானா நிச்சயம் முடியாது. அடிப்படையா ஜோதிட நுட்பங்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த நிமித்த சாஸ்திரத்தை முழுமையாக கையாள முடியும். ஆனா அதை முழுமையா கையாள தெரிஞ்சிருச்சுன்னா ஒருவர் வருகிறார் என்றால் அவருடைய பிரச்சனைகள் என்ன, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாதிரியான சால்வேஷன் இவருக்கு கிடைக்கும், இவருடைய எதிர்கால வாழ்க்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத மிக துல்லியமாக நீங்கள் அவருக்கு எடுத்துரைக்க முடியும். அப்ப அந்த நிமித்த சாஸ்திரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் உங்களுடைய கேள்வி கேட்கின்ற நேரத்தில் அதற்கான பதிலும் அந்த இடத்திலேயே இருக்கிறது. இது ஒரு பெரிய தத்துவத்தில் சொல்லுவாங்க, நோய் எங்கு இருக்கிறதோ அங்கே அதற்கான மருத்துவமும் இருக்கிறது அப்படிம்பாங்க. கேள்வி எந்த இடத்தில் இருக்கிறதோ அதே இடத்தில் அதற்கான பதிலும் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத நிமித்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை சூட்சம தத்துவமாக இருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் அந்த ஜோதிடரை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் அவர் கேள்விக்கான பதில் பொதிந்திருக்கிறது. ஆனால் அந்த கேள்விக்கான சரியான பதிலை எப்படி தேர்ந்தெடுப்பது, அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய அடிப்படையாக அந்த நிகழ்வை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகமாக இருக்கிறது, இவர் கேட்கின்ற கேள்விக்கு அந்த கிரகம் சாதகமான பலன்களை கொடுக்குமா அல்லது பாதக பலன்களை கொடுக்குமா ஆகியவற்றை எல்லாம் ஆய்வு செய்து அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு மிக துல்லியமான
சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம். நீங்க நிறைய ஜோதிட நுட்பங்களை படிச்சு புரிஞ்சு அதை தெரிஞ்சு நீங்க சொல்லக்கூடிய பலன்களை விட சகுனம் மற்றும் நிமித்த சாஸ்திரமானது மிக உன்னதமாக, மிக எளிமையாக அவர்கள் கேட்கிற கேள்விக்கு துல்லியமான பதில்களை வழங்கக்கூடிய நிலையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப அந்த நிமிஷ சாஸ்திரத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு சில நிகழ்வுகளை உங்களுக்கு எடுத்துக்காட்டுகளா கொடுத்து, இந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்ததுனால இந்த பதில் சொன்னோம், இது சரியா இருந்துச்சுன்னு அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பண்டைய நூல்கள்ல மிக தெளிவாக வழங்கப்பட்ட ஒரு சாஸ்திரமாக நிமித்த சாஸ்திரம் அமைந்திருக்கிறது. ஆனா இந்த நிமித்த சாஸ்திரத்தை எழுதி வைத்து மனனம் செய்து அதை ஒப்புவிப்பதன் மூலமாக உங்களால் பலன் சொல்ல முடியாது. அப்ப என்ன தெரியணும்? அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் அந்த நிகழ்வுக்குள்ளிருந்து இயக்கக்கூடிய கிரகத்தை புரிந்து கொண்டு அந்த கிரகத்தினுடைய நிலையை அறிந்து, சுபகிரகமா அசுபகிரகமா இது போன்ற நிலைகளை அறிந்து அதற்கு பின்னாடிதான் அவருக்கு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க முடியும். அப்ப அந்த நிமித்த சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னா கிரகங்களினுடைய காரகத்துவமானது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. கிரகங்களுடைய காரகத்துவங்களை பற்றி மிக துல்லியமா உணர்ந்திருந்தால் மட்டுமே, மனப்பாடம் செஞ்சா இல்லை, உணர்ந்திருந்தால் மட்டுமே இந்த சாஸ்திரத்தை உணர்ந்து வருபவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நிலையை உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அப்போ இந்த நிமித்த சாஸ்திரத்தை பற்றிய வகுப்புகளானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கட்டணம் செலுத்தி வரக்கூடிய பயிற்சியில தான் வருகிறது. இப்போ உங்களுக்கு நிமித்த சாஸ்திரம் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான கட்டணத்தை மட்டும் செலுத்தி நீங்க ஈசா ஆன்லைன் மூலமாக அந்த நிமித்த சாஸ்திரத்தை முழுமையாக கற்றுணர்ந்து மிகச்சிறந்த ஜோதிடராக சூட்சமங்களை புரிந்து, ஒருவர் வர்றாருன்னா அவர் எதுக்கு வந்திருக்கார், அவருடைய பிரச்சனை என்ன, அவர் தீருமா தீராதா, என்ன மாதிரியான பரிகாரங்கள் கூறலாம், அது போன்ற நிலைகளை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கற்றுணர்ந்து மிக சிறந்த ஜோதிடராக நிச்சயமாக வலம் வர முடியும். அப்ப இந்த நிமித்த சாஸ்திரம் என்பது நம் முன்னோர்களால் ஆய்வு செய்யப்பட்டு எழுதி வைக்கப்பட்டது அன்று. ஒவ்வொரு ஜோதிடரும் அந்த நேரத்தில், அந்த க்ஷண நேரத்தில் அவரை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை மிக நுட்பமாக ஆய்வு செய்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய பலன் நிமித்த சாஸ்திரம். இதுல பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டாலும், என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் மிக துல்லியமா ஆய்வு செய்து இந்த சாஸ்திரத்தின் மூலமாக நீங்க பலன் சொல்ல முடியும். இது ஜோதிடர்களுடைய மிக முக்கியமான சாஸ்திரம். அதனால நீங்க எதை படிச்சாலும் படிக்காட்டியும் நிமித்த சாஸ்திரத்தை படிப்பது உங்களுடைய ஜோதிட வாழ்க்கையில ஒரு மைல்கல்லாக, உங்களுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நிச்சயமாக நீங்கள் இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமா இந்த நிமித்த சாஸ்திரம் உங்களுக்கு ஒரு உயரிய நிலையில உங்களுக்கு செயல்பட்டு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அதே போல இதுல அடுத்த முறைகள் அப்படின்னு பார்த்தோம், ஜோதிடத்தினுடைய அடுத்த வகை அப்படின்னு எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல, நீங்க கேரளா மாதிரியான மாநிலங்கள்ல, நம்ம குற்றாலம் இந்த மாதிரி தென் தமிழகத்தை நோக்கி நீங்க பயணிக்க இல்ல பாத்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே கூட காலையில நிறைய பேர் குறி சொல்லிட்டு இருப்பாங்க. குறி சொல்லுதல் அதுவும் ஒரு ஜோதிடத்தினுடைய வகைதான். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்லும் முறைகளிலும் விஞ்ஞானபூர்வமான ஜோதிட நுட்பங்கள் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குறி சொல்லக்கூடிய நிலையில சில பேர் அவங்களுடைய இறை வழிபாட்டின் மூலமாக, இறைவனுடைய அனுகிரகத்தின் மூலமாக அந்த ஆன்மாவானது முற்பிறவியில் செய்த புண்ணியங்களின் அடிப்படையில் இயற்கையிலேயே ஒருத்தரை பார்த்தோன்னுமே அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்களால எடுத்துரைக்க முடியும். இது இறை அனுகிரகத்தால் வருவது. ஆனா இந்த நிலை பல கோடி பேர்ல ஒருத்தருக்கு தான் உண்டு, எல்லாருக்கும் கிடையாது. ஏதேனும் கோடி பேர்ல ஒருத்தருக்கு அந்த மாதிரியான ஒரு அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைக்கும். அவர்கள் அந்த குறி சொல்லுதல்ல ஒரு தலை சிறந்த ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டு மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம். ஆனா இதே குறி சொல்லும் முறைகளை நாம் விஞ்ஞானபூர்வமாக ஜோதிட ரீதியாக அணுகும் பொழுது அதுவும் மிக நுட்பமான பலன்களை ஏற்படுத்தும்.
அப்போ இந்த குறி சொல்றதுக்கு எப்படி விஞ்ஞானபூர்வமா நம்ம அணுக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 நுட்பங்களை எடுத்து பயன்படுத்தினாலே போதுமானது. ஒன்னு சகுன சாஸ்திரம், இன்னொன்னு நிமித்த சாஸ்திரம். இந்த சகுனம் மற்றும் நிமித்த சாஸ்திரங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு நீங்க குறி சொல்ல ஆரம்பிச்சீங்கனாலே நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய அந்த குறிகளானது மிக உன்னதமான நிலையை அடையும். ஏன்னா அவர்கள் குறி சொல்லக்கூடிய நுட்பங்கள் இந்த சகுனத்திலும் நிமித்தத்திலிருந்தும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சகுனத்தையும் நிமித்தத்தையும் அறிந்தவர்கள் பண்டைய காலங்கள்ல, நம்ம முன்னோர்கள் பிறந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு கடிகாரம் கிடையாது. அப்போ அவங்க பிறந்த நேரம் தெரியாது, கேலண்டர் இல்லாதனால பிறந்த டேட் ஆஃப் பர்த் தெரியாது. அப்ப அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள முடியும்? ஜோதிடத்தினுடைய நுட்பங்களை அறிந்து எப்படி அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. அந்த காலகட்டங்களில் தான் இந்த குறி சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிலை ஆரம்பித்தது. இந்த குறி சொல்லுதல் என்பதில் 2 முறைகள் இருக்கிறது. ஒன்று முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியாக ஆன்மீக சக்தியை கொண்டு குறி சொல்லுதல். அதிலும் கூட ஜோதிடத்தினுடைய நுட்பம் தான் பொதிந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஜோதிட நுட்பங்களை கையாண்டு சகுன சாஸ்திரம் மற்றும் நிமித்த சாஸ்திரத்தை கையாண்டு என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கான துல்லியமான பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனா குறி சொல்பவர்கள் முழுமையாக சகுன சாஸ்திரத்தையோ முழுமையாக நிமித்த சாஸ்திரத்தையோ உணர்ந்து கற்றறிந்து அதை கூறினால் மிகச் சிறப்பான பலன்கள் அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் சரியா படிக்காததுனால முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த 1-2 நுட்பங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவர்கள் குறி சொல்லி வருவதனால சில பேர் சொல்ற குறிகள் தவறுகிறது. ஆனா அப்படி குறி சொல்லக்கூடியவர்கள் கூட நம்ம ஈசா ஆன்லைன் மூலமாக இணைந்து இந்த சகுன சாஸ்திரத்தையும் நிமித்த சாஸ்திரத்தையும் மிக அற்புதமாக கற்றுணரும் பட்சத்தில், புரிந்து கொள்ளும் பட்சத்தில், இது வந்து படிக்கணும்ன்றதில்ல, படிச்சு மனப்பாடம் பண்ணுங்கிறதுல, காதால கேட்டுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்படி அவர்கள் கற்றுணர்ந்து அதை பயன்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் மிகச்சிறந்த ஜோதிடர்களாக, மிகச்சிறந்த குறி சொல்லக்கூடியவர்களாக, அவங்களுக்கு ஜாதகம் வேணாம், கைரேகை வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. நீங்களும் இந்த சகுனத்தை நிமித்தத்தை படிச்சீங்கனாலே உங்களுக்கும் ஜாதகம் தேவையில்லை, தசா புத்தி தேவையில்லை, கோச்சாரம் தேவையில்லை. ஆனா மிக துல்லியமான பலன்களை உங்களால் எடுத்துரைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடத்திட்டம்லாம் எவ்வளோ முக்கியமான பாடத்திட்டங்களை முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாத்தையும் மறந்துட்டோம் நம்ம. அதனாலதான் நிறைய தவறுகள், படித்தவர்கள் பலன் சொல்ல முடியாத நிலை, பலன் சொல்பவர்கள் படிக்காத ஒரு நிலை, இப்படி நிறைய மாறுபாடுகளை நாம் இன்னைக்கு ஜோதிடத்துறையில பார்க்க முடிகிறது. அப்போ மிகச்சிறந்த மிக உன்னதமான நிலைகளை அடிப்படையாக தான் நம்ம முன்னோர்கள் வைத்து ஜோதிடத்தினுடைய விஞ்ஞானபூர்வமான நுட்பங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த பலன்களை, இந்த ஜோதிட முறைகளை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்துல விஞ்ஞானத்தை மட்டுமே நம்பக்கூடிய மக்கள் அதிகரிச்சுட்டு வர்றதுனால இந்த மாதிரியான முறைகள் இன்னைக்கு கேலி கூத்தாக இருக்கிறது. ஆனால் அந்த விஞ்ஞானத்தையும் மிஞ்சக்கூடிய, விஞ்ஞானத்தால் கண்டறிய முடியக்கூடியாத நுட்பங்களை கூட நம்ம முன்னோர்கள் வகுத்திருந்த இந்த ஜோதிட வகைகளை கற்பதன் மூலமாக, உணர்வதன் மூலமாக, அதை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மால் எடுத்துரைக்க முடியும் அப்படிங்கிறத எல்லா ஜோதிடர்களும் தாங்கள் முதலில் உணர வேண்டும். அதுக்காகத்தான் இந்த ஜோதிட முறைகளை பற்றி நம்ம பேசுறோம். இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர் எந்த முறை அவர் படித்திருக்கிறாரோ அதுதான் உலகத்திலேயே சிறந்த முறை, மற்ற முறைகள் எல்லாமே தவறு அப்படின்னு ஒரு தவறான அபிப்பிராயத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த அபிப்பிராயத்தை பரப்பக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அது தவறான அணுகுமுறை. நம் முன்னோர்கள் என்னென்ன ஜோதிட நுட்பம் கொடுத்திருக்காங்களோ அதுல எல்லாத்திலையும் பல சூட்சமங்கள் இருக்கத்தான் செய்கிறது. தவற விட்டுருங்க. சரியான சூட்சமங்களை எடுத்துக்கிட்டு சரியா பயன்படுத்தி வரக்கூடிய மக்களுக்கு சரியான பலனுரைத்து பொருளாதாரத்திலும் பேர் புகழ் அந்தஸ்திலும் உயர்வான நிலையை அடைங்க. அதுதான் நம்ம இந்த விஞ்ஞானபூர்வமான ஜோதிட நுட்பத்தினுடைய முக்கிய லட்சியமாக இருக்கிறது. அதனால அனைவருமே இந்த ஜோதிடங்கள்னா என்ன, ஜோதிடத்தினுடைய வகைகள் என்ன, எப்படி பயன்படுத்துறாங்க, அது உண்மைத்துவமானதா இல்லை உண்மைக்கு புறம்பானதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க மிக தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை எடுத்து கையாள்வதற்கான ஒரு மனப்பக்குவம் ஏற்படும். அதுக்காக தான் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஜோதிட சாஸ்திரம் படிக்கிறீங்கனாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க இந்த நுட்பங்களை படிக்கணும்னு வகுத்திருக்கிறார்கள்.
அப்போ நம்முடைய இந்த ஈசா ஆன்லைன் ஜோதிட பயிற்சியானது உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக, வேத சாஸ்திர ரீதியாக, விஞ்ஞான சாஸ்திர ரீதியாக, பிரபஞ்ச விஞ்ஞான ரீதியாக, மனோதத்துவ ரீதியாக, அனுபவ ரீதியாக வகுக்கப்பட்ட பாடத்திட்டம் தான் இந்த பாடத்திட்டம். இது உங்களை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இறைவன் அனுகிரகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அடுத்த ஜோதிட நுட்பம் என்னங்கிறத பார்ப்போம்.